எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை யூ கான்ட் லை டூ சிக்மா பீப்பிள். பொய் சொல்றது அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு கலை அப்படின்ற மாரி சொல்லலாம். பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையிலே கலந்த ஒரு அங்கம். பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்ற மாரியும் சொல்லலாம். ஆனா இந்த பொய் சொல்றதுன்றது நம்மள நெறைய நேரத்துல காப்பாத்தி விட்டுடும். சில இடங்கள்ல வந்து நம்மளோட தரத்தையும் தாழ்த்தி விட்டுடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மனிதர்கிட்ட பொய் சொல்றோம்ன்றத பேஸ் பண்ணி தான் நிர்ணயிக்கப்படுது. ஒரு சாதாரண மனிதர்கிட்ட போய் பொய் சொல்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பிக்கப்படலாம். ஆனா அதுவே வந்து ஒரு நாலேட்ஜபிளான, டேலண்டான, எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம். இவங்க கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நல்லதுக்கே கூட பொய் சொன்னாலுமே, இவங்க கிட்ட நம்ம மாட்டிப்போம். அது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஒரு சூனியம் மாரி தான். அதுக்கு பேசாம அவங்க கிட்ட உண்மைய ஒத்துக்கிட்டு நம்ப வேற ஏதாவது சொல்யூஷன் கூட தேட ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கான காரணம் சிக்மா கேட்டகரில இருக்கிற ஹை வேல்யூ மென்னா இருக்கலாம், ஹை வேல்யூ வுமன்ஸா இருக்கலாம். பொய்கள வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியுமே வந்து ஆழமா தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு மனுஷன் வந்து எதுக்காக பொய் சொல்லுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எதுக்காக நிர்பந்தப்படுத்தப்படுவாங்க பொய் சொல்றதுக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இடம், பொருள், ஏவல் அப்படின்னு சொல்லப்படுற 3 விஷயத்த பார்த்து தான் வந்து பேசணும். 3 விஷயத்த பார்த்து தான் பழகணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு இடம், பொருள், ஏவல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்து பேச தெரியல, பழக தெரியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தோத்துருவீங்க. அதே மாரி இடம், பொருள், ஏவல் அந்த 3 விஷயத்த பார்த்து நீங்க ப்ராப்பரா நடந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எத நினைக்கிறீங்களோ அத சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. முதல்ல இடம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படி தெரியாம நம்ம பேசுற விஷயத்த வந்து மாத்தி இடம் மாத்தி பேசிட்டோம்னா, நம்மளுடைய இடமும் வந்து தாழ்ந்து போகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பொருள்னா என்ன? பொருள்னா மீனிங். என்னப்பா நீ என்ன பேசணும்னு தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா? இல்ல உளறிட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி நம்மகிட்ட சில பேர் கேட்டிருப்பாங்க. அப்போ அர்த்தம் தெரியாம நம்ம வீணா விடுற வார்த்தைகள் கூட நம்மளுடைய தகுதிய இறக்கி விட்டுரும். ஏவல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம கூட நெருக்கமா இருக்கிற மனிதர்களா இருக்கலாம், நம்மளோட நண்பர்களா இருக்கலாம், இல்ல ஆப்போசிட்ல நம்ம எதிரிகள் கூட நெருக்கமா இருக்கிற நண்பர்களா இருக்கலாம். யார்கிட்ட எப்ப எவ்வளவு தன்மையா பேசணும், எவ்வளவு தூரம் கோவமா பேசணும், என்ன மாரி அவங்க கிட்ட நடந்துக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். அப்படி இல்லன்னா நம்ம தோத்துருவோம். ஏன்னா சில பேர் வந்து கூட நெருக்கமா இருக்கிற நபர்கள் மேல அதிகமா கோவத்த காமிச்சுக்கிட்டு, அதிகமா வந்து திட்டிக்கிட்டு, அதிகமா அவங்க மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. அவங்களாலயும் நினைச்சத சாதிக்க முடியாது. அப்ப இந்த இடம், பொருள், ஏவல் இந்த 3 விஷயத்த வந்து தெரிஞ்சு நடந்துக்கணும்னா, நம்ம ப்ராப்பரா நம்ம எமோஷனல் கண்ட்ரோலா இருந்தே ஆகணும். நம்முடைய உணர்வுகளுக்கு மரியாதை குடுத்து, அத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும்போது மட்டும் தான், இந்த இடம், பொருள், ஏவல் இந்த 3 விஷயத்த பார்த்து பேசி, அது மாரி நம்ம பழகி நடந்துகிட்டு ஜெயிக்க முடியும். ஆனா, சில மனிதர்கள்னால இந்த 3 விஷயத்த அடக்க முடியாததுக்கான காரணம், அவங்களுடைய உணர்வு. அது கோவமா இருக்கலாம், பேராசையா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம். இத கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாதனால, இடம், பொருள், ஏவலுக்கு வந்து அவங்கனால அதுக்கேத்த மாரி கண்ட்ரோல் பண்ணி நடந்துக்க முடியாது. அந்த மனிதர்கள் கையில எடுக்கிற ஆயுதம் தான் பொய். ஈஸியா பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம். பொய் சொல்லி இத மேனேஜ் பண்ணிடலாம். பொய் சொல்லி இவங்கள ஏமாத்திரலாம். இவங்களுக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு, பொய் அப்படின்னு சொல்லப்படுற ஈஸியான இந்த விஷயத்த வந்து கையில எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஈஸியா எடுக்கிற அந்த பொய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ்க்காக நெறைய பெர்ஃபெக்ட்டான கதைகள சித்தரிக்கிறதா இருக்கலாம். ஃபேக் ஸ்மைலா இருக்கலாம். எல்லாத்தையோட தாண்டி கால்குலேட்டிவ் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. எப்படி நடந்துட்டா அது பொய்ன்னு தெரியாது. எப்படி பேசினா அது பொய்ன்னு தெரியாது. அப்படி பேசணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் சாதாரண மனிதர்கள் கிட்ட ஈஸியா வந்து ஒர்க் அவுட் ஆனாலும், சிக்மா கேட்டகரில இருக்கிற ஆண்கிட்டயும், பெண்கிட்டயும் இந்த பொய்கள்லாம் வேலைக்கே ஆகாது. எந்த மாரியான டாக்டிக்ஸ்ல அவங்க வந்து இத கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா பீப்பிள் லெட் மேக் யூர் ஓன் ட்ராப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பொய் சொல்றவங்க பண்ற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹை வேல்யூ மென் கிட்டயும், ஹை வேல்யூ வுமன்ஸ் கிட்டயும் வந்து பொய் சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்க 100% வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. 100% கவனிக்க மாட்டாங்க. 100% கவனிச்சு லிசன் பண்றது இவன் அவ்ளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட் இவங்கள ஈஸியா பொய் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு காமனான மென், ஒரு காமனான வுமன் இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்ற பொய்களையும், கட்டுக்கதைகளையும் வந்து எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு அந்த கான்வர்சேஷன ஸ்டாப் பண்ணி, இது பொய் தான் நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா சிக்மா கேட்டகரில இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத ஃபுல்லா லிசன் பண்ணுவாங்க. இன்னும் என்கரேஜ் கூட பண்ணுவாங்க. அப்புறம் மேல சொல்லுப்பா, சூப்பர் அப்படின்ற மாரி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த என்கரேஜ்க்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தா, இன்னும் எத்தன பொய்கள் அவங்க சொல்லுவாங்க. எல்லா பொய்களுக்கும் மகுடம் சுட்டுற மாரி ஃபைனலா என்ன பொய் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஃபுல்லா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கவனிச்சுட்ட அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளோ, 3 நாளோ, இல்ல 1 வாரத்துக்கு அப்புறமாவோ, அந்த பொய்கள்ல இருக்கிற ஒரு கன்டென்ட்ட மட்டும் எடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆமா அன்னைக்கு பைக் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ல போனேன்னு சொன்ன. பைக்ல நீ ஏறி போம்போதே அந்த ஃபைல வந்து நீ உன் பேக்ல வச்சதா சொன்ன. ஆனா பஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது ஃபைல் வந்து வீட்லயே இருக்குன்னு சொன்னியே அது எப்படி? அப்படின்ற மாரி கேட்பாங்க.
அப்போ அன்னைக்கு ஒரு டைம்ல வந்து பொய்யா ஒரு கதைய சித்தரிச்சு சொன்ன மனிதர்கள் கிட்ட, அந்த நடுவுல இருக்கிற கன்டென்ட்ட மட்டும் எடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே திணற ஆரம்பிச்சுருவாங்க. நம்மள அத சொன்னோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அது மூலியமா கையும் களவுமா பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம நம்ம கூட ஒருத்தர் கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. நம்ம வந்து அத பொய்ன்னு கண்டுபிடிச்சு அந்த கான்வர்சேஷனே கேட்க ஆரம்பிச்சோம்னா, அது ஒத்துக்கவே ஒத்துக்காம அந்த கான்வர்சேஷன வந்து வேற பக்கம் திருப்பிட்டு தப்பிக்க தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, அத பொய்ன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள கையும் களவுமா அவங்களோட ட்ராப்ல அவங்களையே விழ வைக்கிறது தான் சிக்மா ஸ்டைல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இந்த பீப்பிள் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஒரு விஷயத்த வந்து அவசரப்பட்டு ப்ரூவ் பண்றத விட, கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரு பேஷன்ஸ் அதிகமா தேவை. சிக்மா பீப்பிள் கிட்ட பேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, எவ்வளோ பெரிய கட்டுக்கதைகளா இருந்தாலுமே, அத சொல்றவங்களோட ட்ராப்லயே அவங்கள விழ வைப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது விஷயம் 2வது வழிகள் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் சைலன்ஸ் மேக் யூ மேக் யுவர் செல்ஃப் டு ரிவீல் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேருக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். எல்லாராலயுமே வந்து ஒருத்தரோட சைலன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மனிதர்களுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருந்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து வேர்ல்டு வைட்ல பிரிக்கப்பட்ட 2 வகையான மனிதர்கள். ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க, ரொம்ப அமைதியா உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மனிதர்கள்ன்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப இந்த அமைதியா இருக்கிற சில பேர்னால வந்து அமைதிய வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா மேக்ஸிமம் பொய் சொல்ற நபர்கள்னால இன்னொரு மனிதருடைய அமைதியா ஹேண்டில் பண்ணவே முடியாது. இத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால சிக்மா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் பொய் சொல்ல வந்திருக்காரு. ஏதோ ஒரு கட்டுக்கதை சொல்லப் போறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க கதை பேசிட்டு இருக்கும்போது, அந்த கதைய சொல்லிட்டு இருக்கும்போது, ஊமும் கொட்ட மாட்டாங்க, ஆமா சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறம் மேலன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. இந்த சைலன்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் தெம் வித் யுவர் சைலன்ஸ் அப்படின்ற மாரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு ரொம்ப சைலன்ட்டா இருக்கிறது மூலியமா, ஆப்போசிட்ல பேசுற மனிதர்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் உருவாகிடும். நம்ம சொல்ற எல்லா கட்டுக்கதையும், எல்லாம் பொய்யும் இவங்க நம்பிட்டாங்களா? இல்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு நம்மள மேல பேச விடுறாங்களான்ற அந்த ஒரு கன்ஃப்யூஷன்லயே, இன்னும் அதிகமா சொல்லலாம்னு சொல்லிட்டு வேற வேற சில பொய்கள சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா வந்து சைலன்ட்டா இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருக்கிற ஒரு 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 பெரிய ஒரு ட்ரிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருக்கவங்க 2 வகையில இருந்துட்டு இருப்பாங்க. முதல் வகை வந்து எதுவுமே தெரியாம, எதுவுமே இல்லாதவங்க ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. 2வது வகையில இருக்கிற மனிதர்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாமே இருக்கிற மனிதர்களா இருப்பாங்க. ஸோ, அப்ப சைலன்ட்டா இருக்கிற இந்த ஒரு விஷயமும் வந்து ஆப்போசிட்ல பொய் சொல்றவங்களுக்கு பதட்டப்பட்டு, அதிகமான பொய்கள சொல்லி உளற வைக்க ஆரம்பிக்கும். அதுதான் பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, குறுக்க பேசி கெடுத்து விட்டுறாத. இன்னும் பொறுமையா இருந்தா தான் வேற சில உண்மைகள கறக்க முடியும். ஏன்னா வந்து இப்போ ஒரு சில நபர்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையா பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. தப்பிக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா ஒரு சில மனிதர்கள் வந்து டாக்டிக்கலா பிளான் பண்ணி சில பொய்கள சொல்லுவாங்க. அப்ப இதுல சந்தர்ப்ப சூழ்நிலையால பொய் சொல்ல மனிதர்கள் யாரு? டாக்டிக்கலா பிளான் பண்ணி பொய் சொல்லி நம்மள கவுக்கணும்னு நெனைக்கிற மனிதர்கள் யாருன்னு சொல்லப்படுற, இன்னொரு மனிதருடைய ஆட்டிட்யூடும், கேரக்டரையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப சைலன்ட்டா தான் அவங்க பொய்கள உடைக்கிற மனிதர்கள் தான் சிக்மா மேல், சிக்மா ஃபீமேல்ஸ்ன்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இஃப் தே ஃபைண்ட் யூ ஆர் டெல்லிங் லைஸ், தே வில் கான் அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க வந்து ஒரு ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இல்ல ஏதோ ஒரு கட்டத்துல வந்து உங்களோட உண்மையா இருக்கிற மனிதர்கள்ட்ட பொய் சொல்ட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வேற ஒரு கட்டத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒரு தடவ ஒரு ஒரு பொய் சொல்லி வேற ஒரு பெரிய ஒரு உண்மைய மறைக்கிறதா இருக்கலாம். இல்ல ஒரு பெரிய ஒரு குழி தோண்டுறதா இருக்கலாம், துரோகம் செய்றதா இருக்கலாம். இந்த மனிதர்கள்னால அடுத்தடுத்து அதான் ஒரு வாட்டி செய்யும்போது தான் பயமா இருக்கும். அடுத்தடுத்து அப்படியே பழகிடும்னு சொல்றா மாரி, இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, யாராவது ஒரு பெர்சன் ஒரு தேவையில்லாத பொய்யையோ, இல்ல பெரிய உண்மையோ மறைக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் டக்குனு அவங்கள விட்டு விலகிடுவாங்க. ஏன்னா லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப டைனியான ஒரு ஸ்பேஸ்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டைம் ஏன்னா நம்ம 1000 வருஷம்லாம் வாழ போறது கிடையாது. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்மகிட்ட உண்மையா இருக்காங்களா? இல்ல பொய்யா நடிக்கிறாங்களான்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன பொய்கள், விளையாட்டுக்கான பொய்கள் அது ஓகே. ஆனா சில பொய்கள் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றும். சில பொய்கள் வந்து நம்மளால வாழ்க்கையில யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து பெயின குடுக்குற பொய்களா கூட இருக்கும். அந்த மாரியான பொய்கள பார்க்கும்போது, சிக்மா பீப்பிள் விட்டு விலகிடுவாங்க. இது மூலியமா எப்படிப்பா இவங்க பொய்ய வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து இப்போ ஒரு ஒரு மனிதர் பொய் சொல்றாங்க, இல்ல பெரிய பொய் சொல்லி ஒரு துரோகம் இழைக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கூட கான்வர்சேஷன்ல ஈடுபடுறதுனால, நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். போதா குறைக்கு அவங்க அத ஒத்துக்கவும் போறது கிடையாது. ஆனா அந்த இடத்துல விட்டு விலகி
நம்ம ஒரு டிராமா ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கலாம். நமக்கான ஒரு கிளீனான மைண்ட கொண்டு வரதா இருக்கலாம். இந்த ஒரு இடத்துல நம்ம கொண்டு போம்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களா வந்து உண்மைய ரிவீல் பண்றது தான் வந்து இங்க இயற்கை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம எப்போ ஓவரா இழுத்துட்டே இருக்கோமோ, அப்போ அவங்க இழுத்துட்டு இருப்பாங்க. நம்ம விலகிட்டோம்னா அவங்களும் விலகிடுவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அப்போ உண்மை தானா வெளிப்படும். ஸோ அதனால வந்து இந்த டிராமா ஃப்ரீ லைஃப் வாழணும்ன்ற ஆசை இருக்கிற மனிதர்கள் வந்து பொய்ய கண்டுபிடிக்க வேணாம். அவங்களுக்கு உண்மை ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சே தீரும்ன்றது தான் உண்மையான விஷயம். இந்த ஒரு டாக்டிக்ஸ் மூலியமாவும் சிக்மா பீப்பிள் வந்து விலகி பொய்கள வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு உண்மைகள வந்து வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லைஸ கண்டுபிடிக்கிறத விட சைக்காலஜி ஆஃப் லயர்ஸ கண்டுபிடிப்பாங்க சிக்மா பீப்பிள். சைக்காலஜி ஆஃப் லயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இப்போ ரீசென்ட்டா யாராவது லாஸ்ட் டைமா உங்ககிட்ட பொய் சொல்லி மாட்டுனாங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பொய் சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க? என்ன மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க? அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? உங்க கண்ண பார்த்து பேசுனாங்களா? இல்ல வந்து ரொம்ப பதட்டமா இருந்தாங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தலாம் நீங்க நோட் பண்ணீங்களா? நிச்சயமா ஃபர்ஸ்ட் திங் ஐ கான்டாக்ட் இருந்திருக்காது அவங்களுக்கு. அதுவும் அவங்க சொல்ற பொய் வந்து ரொம்ப இன் டெப்த்தா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களோட கண்கள பார்த்து பேசியிருக்கவே மாட்டாங்க. அப்போ பொய்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க நார்மல் மனிதர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, சைக்காலஜி ஆஃப் லையர்ஸ் இவங்க எதுக்காக பொய் சொல்றாங்க? அது பொய் சொல்றவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா லேர்ன் பண்ணி வச்சிருக்கிறதுனால, பொய் சொல்றவங்களுக்கும், உண்மை சொல்றவங்களுக்கும் ஈஸியா வித்தியாசம் கண்டுபிடிக்கிற பீப்பிளா சிக்மா பீப்பிள் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து சூழ்நிலை தான் ஒரு பெர்சன வந்து ஒரு நல்ல மனிதனாவும், சூழ்நிலை தான் அதே பெர்சன வந்து ஒரு 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 கெட்ட மனிதனாவும் மாத்தும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப யாரு எப்போ நல்லவங்க ஆவாங்கன்னு தெரியாது. யார் எப்போ வந்து கெட்டவர்களா மாறுவாங்கன்னு தெரியாது. ஆனா வந்து நம்ப கூட இருக்கிற மனிதர்கள் வந்து நல்லவர்களா இருந்தாலும், கெட்டவர்களா இருந்தாலுமே கூட சரி, அவங்கள நம்ப எப்படி மேனேஜ் பண்றோம்? அவங்க சொல்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ நம்ப எப்படி அனலைஸ் பண்ணி அத உள்ள கொண்டு போய்க்கிறோம் அப்டின்னு சொல்லப்படுது நம்மளோட நாலேட்ஜ்ல தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த நாலேட்ஜ வந்து வளர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொல்றது உண்மையா பொய்யான்றது தெரியணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயத்த யோசிக்கக்கூடாது. சொல்ற நபர பத்தி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்ற நபர் எப்படி சொல்றாங்கன்றத பத்தி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப சுத்தி இருக்கிற மனிதர்களுடைய சைக்காலஜி ஈஸியா எடை போட்டு வச்சிருக்கிறதுனால, யார் எப்ப என்ன மாரியான பொய்கள சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்க பீப்பிளா சிக்மா பீப்பிளா இருப்பாங்க. அதனாலயே இவங்க கிட்ட வந்து ஈஸியா பொய் சொல்லி தப்பிச்சிட முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லாஜிக்கல் சேலஞ்சஸ அதிகமா பண்ணுவாங்க. நீங்களே ரியலைஸ் பண்ணனாலும், உங்களோட லாஜிக்ஸ வந்து அதிகமா சேலஞ்ச் பண்ற மாரியான கொஸ்டின்ஸ கேட்டு, நீங்க சொல்றது பொய் தான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ப்ரூவ் பண்ணுவாங்க. பொதுவா வந்து இந்த பொய் சொல்ற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே வருவாங்க. நெறைய டீட்டெயில்ஸ் குடுத்துட்டே வருவாங்க. இப்போ "ஏன்பா சுத்தி வளைச்சு பேசுற? இந்த விஷயத்த வந்து இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு போலாமே. எதுக்கு இத்தன இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்து இதுக்குள்ள வர?" அப்படின்ற மாரி நம்ம கேட்டோம்னா, அங்க ஒரு நபர் ஏதோ பொய் சொல்றாருன்னு தான் அர்த்தம். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு மூவி பார்க்குறோம். அந்த மூவி நல்லா இருக்குன்னா, சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சில பேர் வந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹீரோ. வேற லெவல்ல ஸ்க்ரீன் பிளே இந்த இது, அந்த இது. அதெல்லாம் கிடையாது. படம் ஹிட்டா ஃப்ளாப்பா? அப்போ சுத்தி வளைச்சு ஒரு விஷயம் வருது. சுத்தி வளைச்சு வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்பயே அங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு. ஏதோ ஒண்ணு சரியில்ல அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அவங்க பேசுற விஷயத்திலேயே வந்து அதிகமா சுத்துறாங்க, அதிகமா வளைக்கிறாங்க, வேற சில விஷயங்கள் செய்றாங்கன்னா, அது மூலியமாவும் நெறைய கொஸ்டின்ஸ ரைஸ் பண்ணி இவங்க சொல்றது பொய் தான்றத வந்து அவங்களுக்கே ரிவீல் பண்ணுவாங்க. அக்ரெசிவான கொஸ்டின்ஸ் இருக்காது. "இது ஏன் இப்படி பண்ண? இது ஏன் நடந்ததுன்னு?" அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிக்மா பீப்பிள் கேட்கிற கொஸ்டின்ஸ். அது மூலியமாவே வந்து ஆப்போசிட்ல பொய் சொல்ற மனிதர்கள் ஈஸியா பொய்ய வந்து ரிவீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு சூப்பரா எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் நடிச்ச திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேதுபதின்னு ஒரு படம். அதுல போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருப்பாரு. அதுல வந்து கன்ன வந்து ப்ராப்பரா வந்து லோட் பண்ணாம, இது லோடிங்ல இல்ல இந்த கன் அப்படின்ற ஒரு தெரியாம ஒரு மிஸ்டேக்ல வந்து ஒரு பையன சுட்டுடுவாரு. அப்போ அந்த கேஸ் அவர் கண்டுபிடிக்க நினைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருக்கு கார் டிரைவரா இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப லாஜிக்லே இல்லாம, "ஆமா நீங்க அந்த கன்ன நீங்க தானே மாத்தி வச்சீங்க. அதுக்கப்புறம் எப்படி வெளிய வந்து வச்சீங்க?" அப்படின்ற மாரி சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்பாரு. அதிலயே அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மாரி ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளையும் பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. "ஐயா நான் எதுவும் பண்ணலைங்கன்னு" சொல்லிட்டு இவர் கேட்காமலே அவரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. இந்த ஒரு கான்சிக்வென்சஸ்ல வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். இவங்க 2 பேர் தான் ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. அப்போ நம்ம டென்ஷனே ஆகாம கேட்கிற ஒரு சிம்பிள் கொஸ்டின் கூட சுத்தி என்ன நடக்குது? நம்ம கூட இருக்கிற பீப்பிள் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கிளியரா அவங்களோட லாஜிக்கலான மிஸ்டேக்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். இந்த ஒரு டாக்டிக்ஸ யூஸ் பண்ணி சிக்மா பீப்பிள் வந்து ஈஸியா பொய் சொல்ற நபர்கள கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்களோட பொய்களையும் ரிவீல் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது எவிடைல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உண்மையிலே நாலெட்ஜிபிளா இருக்கிற பெர்சன் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா, ரொம்ப டேலண்டடா இருக்கிற மனிதர்கள் எப்பயுமே வந்து, அவங்களுடைய திறமைய மட்டும் வெளிய காமிச்சுட்டு இருக்க மாட்டாங்க.
அவங்களுடைய ஸ்கில்ல மட்டும் வெளியே காமிச்சு பேரையும் புகழையும் வாங்கிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சுத்தி இருக்கிற மனிதர்கள வந்து ஒரு ஒரு நொடியும் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா சிஐடி வேல பார்க்குறாங்களா?" அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இது சிஐடி வேலை அப்படின்னு சொல்லப்படுறத தாண்டி, நம்ம லைஃப்ல எப்போ ஒரு பேட்டில் வரும், எப்போ ஒரு பேட்டில் முடியும்னு தெரியாது. திடீர்னு நம்ம கூட நல்லா இருப்பாங்க, பிரச்சனை வந்துரும். திடீர்னு ஒரு பெர்சன் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாம நம்மளுக்கு ஃப்ரெண்டா கிடைப்பாங்க. அப்போ லைஃப்ன்றது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும்போது, நம்மள சுத்தி வச்சிருக்கிற பீப்பிள பத்தின ப்ராப்பரான புரிதல் இருக்கணும். எப்பவுமே நம்மள வெளிப்படுத்திட்டே இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. சுத்தி இருக்கிற பீப்பிள் என்ன வெளிப்படுத்துறாங்கன்றத ப்ராப்பரா அனலைஸ் பண்ணா மட்டும் தான், அவங்க உண்மை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நாலேட்ஜபிளான பீப்பிளால கூட கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு ரீசனால சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய நாலேட்ஜ் அதிகமா வளர்த்துக்கிறதுனால, சுத்தி இருக்கிற மனிதர்கள் சொல்ற பொய்களையும், சுத்தி இருக்கிற மனிதர்கள் சொல்ற கட்டுக்கதைகளையும் வந்து அப்படியே நம்பாம அத அனலைஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க சிக்மா பீப்பிள்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.